ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9, 5 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். மார்கழி மாதத்தில் போடலாம், இல்லாட்டி போகி பொங்கல் எப்போ நமக்கு முடியுமோ அப்போ போடலாம். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நடுவில் 9 புள்ளி வச்சுருக்கேன். அடுத்தது 8, அடுத்தது 7, அடுத்தது 6, அடுத்தது 5, எல்லாமே எடப்புள்ளி. நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, அந்த 6 புள்ளியையும் கோடு போட்டு இதோட சேர்த்துக்கலாம், இந்த நடுப்புள்ளியோடு. இப்போ இதுக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதோட இதை சேர்த்துக்கலாம். இதே போல் நம்ம நிறைய கோலம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே போல் தான் இதுவும். அந்த கீழே இருக்க ஒரு புள்ளியோட இதையும் கொண்டு சேர்க்குறோம். இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இடையில இப்போ இந்த இடைவெளி இருக்குல்ல, இதில் ஒரு ரவுண்டு, ஒரு வளைவு. இந்த எல்லா வளைவும் சேர்க்கும்போது இது ஒரு ரவுண்டாக வரும். இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இதுக்கு நடுவில் இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு சுத்து. இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். கீழே இதுக்கு கீழே ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இந்த இடையில இருக்கிற இடத்துல கலர் கொடுத்துருக்கேன். இப்போ 6 பக்கமும் இந்த இடத்துல கலர் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது எப்படி போடலான்னு பார்க்கலாமாங்க. இப்போ இந்த கீழே ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு புள்ளியை ரவுண்டு, இப்படி ஒரு ரவுண்டு, இந்த ஒரு புள்ளி ரவுண்டு, இதுக்கும் கீழே இருக்கிற இந்த புள்ளி ரவுண்டு, இதுக்கும் கீழே இருக்க இந்த புள்ளி ரவுண்டு, இது இப்போ இங்கேருந்து இந்த ஒரு ரவுண்டு போட்டோம்ல, இதையும் தாண்டி இந்த புள்ளிக்கு ஒரு கோடு 2 பக்கத்துலேருந்தும் கொண்டு வர போகிறோம். இப்படி ஒன்றும் இப்படி ஒன்றும் நடுவில் அந்த ரவுண்டு போட்டது இருக்குது. இப்போ இதே போல் எல்லா பக்கமும் அந்த ஒரு புள்ளியை விட்டுட்டு இந்த புள்ளிக்கு வரும். இப்போ 6 பக்கமும் கோடு போட்டுட்டோம். இப்போ அடுத்தது ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஷேப்பு வருது பாருங்கள், புள்ளி, அதை இதோடு சேர்க்குறோம். அதே போல் இந்த பக்கமும் வருது பாருங்கள், அந்த புள்ளிகள் இதோட ஜாயின் ஆகுது. இதே போல் எல்லா இதுவும் இந்த 4 புள்ளிகளை டைமண்டாக சேர்க்க போகிறோம் சுற்றி. இப்படி
இது 4 டைமண்ட். சுற்றி 12 டைமண்ட் வரும் நமக்கு 6 பக்கமும். இது லாஸ்ட் டைமண்ட். இப்போ 6 பக்கமும் 2 டைமண்ட், அதாவது மொத்தமாக 12 டைமண்ட் இதில் போட்டிருக்கோம். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பூ போல் போட போகிறோம். இந்த டைமண்டுக்கும் நடுவில் ஒரு அழகுக்காக அந்த பூவுக்கு நடுவில் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறம் பூ போடுவோம். இப்போ 4 பக்கமும் பூவோட இதழ்கள் போல் போடுவோம். அந்த டைமண்ட்குள்ளே ஒரு பூ இருக்க மாதிரி. இது லாஸ்ட் பூவு. இப்போ எல்லா டைமண்ட்குள்ளேயும் ஒரு பூ போட்டிருக்கோம். இதுக்கு இடையில் இப்போ இந்த 2 டைமண்டுக்கும் இடையில் இப்படி 2 கோடு போட போகிறோம். இப்படி ஒரு இதுவும் இப்படி ஒரு இதுவும். அதில் லைட்டாக கலர் கொடுத்துடலாம் இப்போவே. இப்போ எல்லா பக்கமும் போட்டுட்டோம். இதுக்கு இடையில் ஒரு சின்ன கோடு போட போகிறோம் நம்ம. இந்த ரவுண்டு போட்டோம்ல, இங்கேருந்து இதுக்கு ஒரு சின்ன டிசைன் இப்படி கீழேந்து அந்த ரவுண்டு வரைக்கும் மேலே வருது. இப்போ இன்னும் ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. வாங்க அதையும் போட்டுடலாம். இந்த ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள் 6 பக்கமும். அந்த புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த புள்ளியை ரவுண்ட் பண்ணிட்டேன். 6 பக்கமும் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இதுலேருந்து இந்த டைமண்ட்லேருந்து இந்த டைமண்டுக்கு இதுக்கு இடையில் ஒரு பூ போல் போட போகிறோம். இங்கேருந்து இப்படி ஒரு இது, இங்கேருந்து இப்படி ஒரு வளைவு, இதில் ஒரு இதே போல் எல்லா பக்கமும். இப்போ அதோடு சேர்ந்த மாதிரி இன்னொரு கலர்லையும் போடுறோம். பூ 2 கலராக இருக்கட்டுமேங்கிறதுக்காக இப்படி போடுறோம். ஆறு பக்கமும் பூவோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த கோலம். போகி அன்னைக்கோ பொங்கல் அன்னைக்கோ ஏதாவது விசேஷ தினங்கள்லையும் நீங்கள் போடலாம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.